ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே. எப்போவுமே ஒவ்வொரு வருஷமுமே பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும். அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுறதா இருக்கட்டும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பங்கள் கொண்டாடுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆயிட்டு அவருடைய முதல் பர்த்டே அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இன்னைக்கு என்ன ரொம்ப விசித்திரமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஊர்லங்க ஏகப்பட்ட ஊர்ல அவருடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் ரத்த தானம் அப்படின்னே கிடையாதுங்க. நார்மலா சொல்லியிருந்தா கூட இவ்வளவு பண்ண மாட்டாங்க. அதை விட அவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த தானம் பண்ணியிருக்காங்க. நிறைய உதவிகள் அனாத ஆசிரமத்துக்கா இருக்கட்டும், ஒரு பள்ளிகளுக்கா இருக்கட்டும், நம்ம பார்த்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நல்லதுகள். என்னதான் ஒரு பக்கம் அவங்களுடைய விளம்பரத்துக்கு பண்ணிக்கிட்டாலும் பயங்கரமா வந்து ஓரளவுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இந்த வருஷம் அவருடைய பர்த்டே கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாங்களே வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருடைய மனைவி சங்கீதா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போயிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ போன வருஷம் பர்த்டேலுமே மேக்ஸிமம் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் பெருசா எந்த ஒரு அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெருசா பிரச்சனையில தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ டைவர்ஸ் ஆக போது அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட் தீர்ப்பு வழங்க போது இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருந்தாலும் அவங்க அதாவது அவங்களுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் அவங்க மாமனாருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார்கிட்டையும் பேசிட்டு, அதாவது விஜய் எங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேர்த்திட்டையும் பேசிட்டு விஜய்க்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிலிர்க்க வச்சிருக்கு. ஸோ இந்த ஆடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப பர்சனலாக நடந்திருக்கனால யாருக்கும் வெளியே தெரியல. பட் ஆனால் இந்த மாதிரி வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தளபதிக்கு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஹாப்பி பர்த்டே நம்ம சிஎம் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.